முதல் வினா, சமீபத்தில் இந்திய மொரீஷியஸ் பிரதமர்கள் முன்னிலையில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானது? விடை 8 ஒப்பந்தங்கள். 12 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மொரீஷியஸ் நாட்டில் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர்? விடை 70% பேர். இந்தியாவால் முதன்முறையாக மொரீஷியஸ் நாட்டிற்கு கடன் உதவி எதற்காக வழங்கப்படுகிறது? விடை குடிநீர் குழாய்களை மாற்றி அமைக்கும் பணிக்கு SBI வங்கி சார்பில் 487 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. இரண்டாவது வினா, 2025ஆம் ஆண்டின் உலக சிறுநீரக தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? விடை மார்ச் 13. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தின் 2வது வியாழன் உலக சிறுநீரக தினமாக கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டின் உலக சிறுநீரக தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை உங்கள் சிறுநீரகம் நலமா என்ற கருப்பொருளை கொண்டு விழிப்புணர்வு செய்யப்படுகிறது. மூன்றாவது வினா, உலக பல்கலைக்கழக பாடவரி தரவரிசை பட்டியலில் சென்னை IIT எந்த இடத்தை பிடித்துள்ளது? விடை 31வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு 16வது இடத்தை பிடித்திருந்தது. தரவரிசை பட்டியலில் புதுடெல்லி மற்றும் மும்பை IIT எந்த இடங்களை பிடித்துள்ளது? புதுடெல்லி IIT 26வது இடத்தையும் மும்பை IIT 28வது இடத்தையும் பிடித்துள்ளது. நான்காவது வினா, சர்வதேச கணித தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை மார்ச் 14. தேசிய கணித தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை டிசம்பர் 22, ஸ்ரீனிவாச ராமானுஜன் பிறந்த நாள். ஐந்தாவது வினா, உலக பை தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை மார்ச் 14. உலக பை தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? 1988 முதல் கொண்டாடப்படுகிறது. இந்த பை தினம் கொண்டாடப்பட காரணம், பையின் மதிப்பு 3.14 என்பதை இன்றைய தேதி 14/3 ஆங்கில தேதி முறை குறிக்கிறது. எனவே இத்தினம் கொண்டாடப்படுகிறது. ஆறாவது வினா, பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி முழுமையாக ஆய்வு செய்ய நாசாவால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது? விடை ஸ்பெரக்ஸ். சூரியன் பற்றி ஆய்வு செய்ய நாசா அனுப்பிய செயற்கைக்கோள் எது? விடை பஞ்ச் செயற்கைக்கோள். ஏழாவது வினா, மல்கர் சான்று வழங்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு எது? விடை மகாராஷ்டிரா அரசு. இஸ்லாமியர்கள் ஹலால் செய்யும் முறைக்கு மாற்றாக இந்துக்களுக்கு மல்கார் சான்று வழங்கும் நடைமுறையை மகாராஷ்டிரா அரசு துவங்கியுள்ளது. தெரிந்து கொள்க, தமிழகத்தில் எத்தனை சதவீதம் பேர் சர்க்கரை நோயாலும் உயர் இரத்த அழுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர்? விடை 18% பேர் சர்க்கரை நோயாலும் 25% பேர் உயர் இரத்த அழுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா வரை இருக்கும் அமெரிக்க துணை அதிபர் யார்? விடை JD வான்ஸ். ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங் இணைய சேவையை இந்தியாவில் வழங்க ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனங்கள் எவை? விடை ஏர்டெல் மற்றும் ஜியோ.